நீதிபதி வந்து கோர்ட்டில் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஸ்னேகா கூட வாழ விரும்புகிறீங்களா, நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு சிவா வந்து எனக்கு ஸ்னேகா கூட வாழ விருப்பம் இல்லை, நான் சிந்துவை டைவர்ஸ் பண்ண போகிறதில்ல, நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் எனக்கு பரவாயில்லன்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து ஸ்னேகா சொல்கிறாங்க, நான் சிவா கூட தான் வாழ விரும்புகிறேன், சேர்த்து வைங்க. அப்படி வந்து அவர் வந்து சிந்துவை டைவர்ஸ் பண்ணிட்டா நான் கண்டிப்பாக இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே சிவா மறுக்கிறதால இந்த கேஸ் வந்து நாளைக்கு வந்து தள்ளி வைக்கப்படுகிறது. நாளைக்கு காலையில் இதுக்கான தீர்ப்பு நாங்கள் சொல்கிறோம் அப்படி சொல்லிடுறாங்க. சூழ்நிலையில் ஸ்னேகா வந்து சிவா கிட்ட நீ சிந்துவை விற்று விலகிறதா இருந்தால் கண்டிப்பாக கேஸை வாபஸ் வாங்கிறேன்னு சொல்கிறாங்க. அதை நான் ஏற்றுக்க முடியாது, என்ன தண்டனை கொடுத்தாலும் எனக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு சிவா சொல்லிடுறாரு. அது கேட்டு ஸ்னேகா செம டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து கோர்ட்டில் வந்து சிவா கிட்ட மறுபடியும் கேட்குறாங்க. சிவா உறுதியாக இருக்கிறதால தீர்ப்பை வாசிக்கிறாங்க நம்ம நீதிபதி. அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சிவா வந்து ஸ்னேகாவை நம்ப வச்சு காதலிச்சு ஏமாற்றிருக்காரு, அதுக்காக அவருக்கு தண்டனையாக 1 வருஷம் சிறை தண்டனை விதிக்கிறேன், அப்புறம் 5 கோடி ரூபாய் அபராதமாக அவங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தீர்ப்பு சொல்கிறாங்க. தீர்ப்பு சொல்லிகிட்டே இருக்கும்போது சிந்து வந்து வந்துடுறாங்க. நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக நிறுத்த சொல்கிறேன் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், நான் பேசுறதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, சிவா மேலே எந்த தப்பும் இல்லை, டாக்டர் மேலே அப்படி சொல்லிட்டு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்றாங்க. சரிம்மா, நீ என்ன சொல்ல போகிற சொல்லு அப்படின்னோடனே, இந்த மாதிரி வந்து சிவா டாக்டர் வந்து உண்மையிலேயே வந்து ஸ்னேகாவை விரும்பினது உண்மைதான், ஆனால் ஸ்னேகா சிவா டாக்டரை உண்மையை விரும்பலை அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி, நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம், அதுக்கான ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்குது, இந்த கோர்ட்டில் என்ன கேஸ் போட்டிருக்கீங்க, ஏன்னா சிவா வந்து ஏமாத்திட்டாரு, காதலிச்சு நம்ப வச்சு ஏமாத்திட்டாருன்னு தானே கேஸ் போட்டிருக்கீங்க, அப்போது இந்த ஸ்னேகா வந்து ஒருத்தரை நம்ப வச்சு ஏமாத்திருக்கா, காதலிக்கிறேன்ற பேரில் வந்து ஏமாத்திருக்கா, அதுக்கு என்ன வந்து இவங்களுக்கு தண்டனை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கேட்டு எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நீ என்னம்மா சொல்கிற, சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு வக்கீல் சொல்கிறாங்க. நான் சம்மந்தத்தோட பேசுகிறேன், இந்த ஸ்னேகா உண்மையானவளே கிடையாது, இவ உண்மையிலேயே வந்து டாக்டரை விரும்பலை, இதுதான் உண்மை, அதுக்கான சாட்சி என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டின்னு வராங்க. பார்த்தா வந்து அங்கே வராரு ராமை பார்த்து ஸ்னேகா அதிர்ச்சி அடைகிறாங்க. ராம் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்கிறாரு. மேடம், என்னோடய ஃப்ரெண்டை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து இந்த ஸ்னேகா சித்திரவதை பண்ணிட்டு இருக்கா மேடம், என் ஃப்ரெண்டும் இந்த ஸ்னேகாவும் உயிரை விரும்பினாங்க, ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி வந்து வசதி இல்லை, அதே மாதிரி அவருக்கு வந்து வேலை வந்து அந்தளவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து கழட்டி விட பார்க்குறா. சரி, கழட்டி விட்டாலும் பரவாயில்லன்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு ஆளை வச்சு இந்த மாதிரி வந்து வேலை பண்ணியிருக்கா, என் ஃப்ரெண்டை வந்து இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதுக்கான படி எல்லாத்தையும் பார்த்துட்டா. இந்த சூழ்நிலை என் ஃப்ரெண்டை வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு சித்திரவதை பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அவரை காப்பாற்றுறதுக்காக நான் ரொம்ப போராடினேன். அந்த டைமில் தான் சிந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ தான் நடந்த விஷயத்தெல்லாம் சிந்து கிட்ட நான் சொன்னேன். சிந்துக்காக தான் சாட்சி சொல்லவும் நான் வந்திருக்கேன். இந்த டாக்டர் சிவா பாவம் மேடம், அவரை நம்ப வச்சு இந்த ஸ்னேகா வந்து ஏமாத்திருக்கா, இவ விரும்பினது வேற ஒருத்தரை, ஆனால் சிவாவை தான் விரும்பினேன்னு சொல்லிட்டு ஏமாத்திருக்கா 3 வருஷமா. இதுதான் மேடம் உண்மை, வேணா நீங்கள் பாருங்கள் மேடம், எல்லா சாட்சியும் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் அதெல்லாம் காட்டுறாங்க. சரி, உங்கள் ஃப்ரெண்டு தான் ஒரு விரும்புகிறான்னு சொல்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு எங்கே அப்படின்னோடனே, அதை கேளுங்க அப்படி சொல்கிறாங்க. சும்மா இவங்களாம் போய் சொல்கிறாங்க அப்படின்னோடனே, இருங்க மேடம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வராங்க. என் ஃப்ரெண்டை இந்நேரம் காப்பாற்ற புள்ளட பெரிய பிரச்சனையாக இருக்கும் மேடம், அது வரைக்கும் வந்து எனக்கு காப்பாற்றுனாங்க, ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணாங்க இந்த சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா ஷாம் வராரு. ஷாம் வந்தோடனே, இந்த மாதிரி என்னை அடித்து போட்டாங்க மேடம், ஸ்னேகாவை நான் உயிரை விரும்பினேன், தயவுசெய்து ஸ்னேகாவையும் கூட சேர்த்து வைங்க, ஸ்னேகா இல்லாத ஒரு வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியாது, என்னை ஸ்னேகா எவ்வளவோ துன்புறுத்திருக்கா, இந்த உலகத்தை விட்டு போகிறது கூட ஏற்பாடு பண்ணியிருக்கா, அதெல்லாம் என்னால் வந்து மறக்க முடியாது மேடம், ஆனால் இருந்தாலும் ஸ்னேகா தான் எனக்கு வேணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து சர்ச்சை அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா ஸ்னேகா இதெல்லாம் அப்படின்னோடனே, மேடம் இவரை விரும்புனது நான் உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் வந்து நான் இப்போ விரும்பலை மேடம், என்னம்மா நீ மாற்றி பேசுகிற, ஒருத்தர் விரும்புவேன், அதுக்கப்புறம் அவர் ஆளை வச்சு அடிப்பேன், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் விரும்புவியா, அப்போது உன் காதலில் என்னம்மா உண்மை இருக்குது, அப்போது நீ காதலிச்ச உண்மையிலே வந்து நான் சிவாவை டாக்டர் விரும்பினேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா, நீ சொன்னது உண்மைன்னு நினச்சிட்டு நாங்கள் எல்லோரும் நம்பியிருக்கோம், ஆனால் கோர்ட்டை நம்ப வச்சு நீ ஏமாற்றிருக்க அப்படின்றாங்க. அது கேட்டு ஸ்னேகா அதிர்ச்சி அடைகிறாங்க. உன்னை மேடம் ப்ளீஸ் மேடம் என்னை வந்து ஸ்னேகா கூட சேர்த்து வைங்கன்னு அவர் அழுதுட்டுருக்காரு. அதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அப்படியே பார்த்துருக்கு. இப்போ சொல்லுங்கள் மேடம், ஸ்னேகா பொய்யானவன் இப்போ அது புரியுதா மேடம், இவ பொய் கேஸ் போட்டிருக்கா மேடம் சிவா டாக்டர் மேலேனோன்னா எல்லா உண்மைகளையும் வந்து கேட்டு வந்து ஜட்ஜி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸ்னேகா மேலே தான் முழு தப்பு இருக்குது, ஸ்னேகா போட்ட கேஸ் வந்து பொய்யானது, அதனால் தள்ளுபடி பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்னேகா வந்து கோர்ட்டு நேரத்தையும் அதே மாதிரி இந்த ஷாமுக்கும் வந்து ரொம்ப பிரச்சனை கொடுத்துருக்காங்க, அதனால் இழப்பீடு ஷாமுக்கு வந்து 5 கோடி ஸ்னேகா வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்கிறாங்க.